மளிகை சாமான்கள் துவங்கி காய்கறி பழங்கள் வரை வீட்டு பயன்பாட்டுக்கான தரமான பொருட்களை நியாயமான விலையில் மக்களுக்கு வழங்கி வருகிறது TUCS. இந்த வரிசையில் சென்னையில் அதிநவீன வசதிகளுடன் மருந்தகங்கள் தொடங்கவும் தற்போது திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆலோசனை கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள TUCS கட்டிடத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் பேசிய TUCS இணைப்பதிவாளர் சக்தி சரவணன், முதல் கட்டமாக சென்னையில் தேனாம்பேட்டை, கீழ்ப்பாக்கம், பெசன்ட் நகர், ஆர்ஏபுரம், ராயப்பேட்டை போன்ற இடங்களில் TUCS சார்பில் வரும் 30ஆம் தேதிக்குள் மருந்தகங்கள் துவக்கப்படும் என்றார். இது மட்டுமின்றி காஞ்சிபுரம் போன்ற இதர 10 இடங்களில் மற்ற கூட்டுறவு அமைப்புகளின் கீழ் இதுபோன்ற அதிநவீன மருந்தகங்கள் துவக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னை மாநகரில் 5 இடங்களில் கூட்டுறவு மருந்தகங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளாக திறக்கப்பட உள்ளது. இந்த மருந்தகங்களில் போலி மருந்துகள், காலாவதியான மருந்துகள் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மக்களுக்கு நேரடியாக கம்பெனிகளிலிருந்து பெறப்பட்ட மருந்துகளை நாங்கள் விநியோகிக்க உள்ளோம். TUCS தவிர நாம்கோ, பார்க்டவுன், காஞ்சிபுரம் ஹோல்சேல் ஸ்டோர் மூலமாகவும் ஒரு 10 கடைகள் விரைவில் திறக்கப்பட உள்ளது. ஃபார்மசி ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டாக்கிங் சம்மந்தமாக தான் இன்றைக்கி டாக்டர்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ்ட் கூடலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மலிவான விலையில் மளிகை பொருட்களை வழங்கி வரும் TUCS மருந்துகளையும் வழங்கும் முடிவுக்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்தனர். ஒரு கவர்மெண்ட்டே எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தினா நம்ம மக்கள் நம்பிக்கையாக அங்கே போய் வாங்கலாம் இல்லையா? எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. போலி மருந்து வாங்கிட்டு அதில் என்ன பாதிக்கப்பட்டுட்டோம்னா அப்புறம் பின்னால் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறத விட கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தினா அவங்கக்கிட்ட பாதுகாப்பான முறையில் நம்ம மருந்து வாங்கலாம். நம்பிக்கையான ஒரு விஷயமா இருக்குன்றது என்னோட கருத்து. காலாவதி மருந்து என்ற பூகம்பத்தில் சிக்கி அதிர்ச்சியடைந்துள்ள மக்களுக்கு TUCS அளிக்கும் இந்த சேவை ஆறுதலான, அதே சமயம் நம்பகமான விஷயம்.